எழிலோட பட ஃபங்க்ஷனோட விஷயத்த கேள்விப்பட்ட ராதிகாவும் அங்க எழில வாழ்த்துறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா இதை பார்த்த ஈஸ்வரியோ செம்ம கடுப்போட இருக்கிறது மட்டும் இல்லாம ராதிகா இங்க வர்றதுக்கு காரணமே பாக்கியா தான். பாக்கியா வேணும்னே கோபியையும் ராதிகாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஆசைப்படுறா. எல்லாத்துக்கும் மேல என் பையன் கோபியை அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியே பாக்கியா கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி தான் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க ஈஸ்வரி எல்லாம் இப்போ பாக்கியா ரொம்பவே அசால்ட்டாவே சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்க இப்போ எந்த டென்ஷனும் ஆகாம ஈஸ்வரியை சமாளிச்சது மட்டும் இல்லாம அங்க தனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியோ ராதிகாவை பார்த்த சந்தோஷத்துல அவங்க கிட்ட மையுவை பத்தி அவங்களோட ஃபேமிலியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. ராதிகாவோ ரொம்பவே சாதாரணமா தான் கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கோபிக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பட் அவங்க ரொம்பவே மியூச்சுவலா தான் இந்த டிவோர்ஸை வாங்கியிருக்கனால ரெண்டு பேருமே இப்ப சாதாரணமா தான் நடந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல கோபி இப்போ தான் என்ன தப்பு பண்ணும் எதனால ராதிகா தன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ அவங்க ராதிகாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ அவங்க ராதிகா சந்தோஷமா இருக்காங்களன்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ராதிகாவோ தான் இப்போ சந்தோஷமா இருக்க விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கோபிக்கு மனசுக்குள்ள இன்னுமே ராதிகா ஏதாவது ஒரு கட்டத்துல தன்னை தேடி வந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கதான் செய்யுது. பட் அவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான நம்ம ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அமைதியா தான் இருக்காங்க. அதே மாதிரி ராதிகாவும் கோபிய என்னதான் டிவோர்ஸ் பண்ணாலும் இன்னுமே அவங்க மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்போட கண்டிஷனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு ரொம்பவே வயிற்றுச்சல்ல நின்றுட்டு இருக்க ஈஸ்வரியோ எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம பேச விடாம தடுக்கணும்னு சொல்லிட்டு நடுவுல வந்து கோபியை கூப்பிடுறது மட்டும் இல்லாம கோபி கிட்ட கோபி அம்மாவுக்கு இதை எடுத்துட்டு வாயேன், அம்மாவுக்கு அதை எடுத்துட்டு வாயேன், இது எங்க இருக்குன்னு தெரியல, அது எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதை கவனிச்ச ராதிகாவும் கோபி கிட்ட சரி கோபி எனக்கு லேட் ஆயிடுச்சு, ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கோபியோ எங்க மறுபடியும் பெங்களூருக்கே கிளம்பி போக போறியா, அங்க இருந்து பேசாம இங்கே வந்து உன்னோட வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்ல. ஆனா ராதிகாவோ அதெல்லாம் பார்க்கலாம், இன்னொரு 10-15 நாள்ல எனக்கு இங்கேயே டிரான்ஸ்ஃபர் தர போறாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடாக தான் நான் இங்க முன்னாடியே வந்தேன். அதுக்கும் மேல மயுவோட ஸ்கூலுமே இங்கே தான் கரெக்டா இருக்க மாதிரி தோணுது, அங்க அவ கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இங்கே வந்து செட்டில் ஆக போகிற விஷயத்த சொல்ல. இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அப்போனா நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் எப்போனாலும் வந்து மையவையும் உன்னையும் வீட்டில் வந்து பார்க்கலாமான்னு கேட்க. ஆனால் ராதிகாவோ ஏன் கோபி ஏன் முடிஞ்ச விஷயமாவே இருக்கட்டும், இப்போ நம்ம எப்படி லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டச்சில் இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு போகலாம், நான் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சொல்லி அனுப்புகிறேன், அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சால் வந்தால் போதும், மற்றபடி எல்லா நேரமும் வந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் உங்களோட குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு சரி உங்களோட அம்மா உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கான வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து போகும்போது கரெக்டாக பாக்கியா கிட்டேயும் சரி பாக்கியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக பார்க்க. ஆனால் பாக்கியாவோ என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போறீங்க, கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, இப்பெல்லாம் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட பாசத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்த. ஆனால் ராதிகாவோ எதுக்கும் கொல்லப்படாதீங்க, இன்னும் 10 நாளில் நான் இங்கே தான் வந்து செட்டில் ஆக போகிறேன்ற அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம அப்பப்போ அந்த பார்க்லையுமே மீட் பண்ணலாம், ஏன்னா நான் அங்கே தான் வீடு எடுக்கலான் இருக்கேன், முக்கியமாக உங்களுக்காக தான், ஏன்னா நான் உங்களை அதிகமாக மிஸ் பண்ணுறனோ இல்லையோ மயு தான் உங்களை அதிகமாக மிஸ் பண்ணுறேன், உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதனால தான் சொல்லிட்டு லைட்டாக மயுக்குமே கால் பண்ணி பாக்கியா கிட்ட பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. ஆனால் இதை நல்லா கவனிச்சிட்டு இருந்த ஈஸ்வரியோ அப்படியே கரெக்டாக ராதிகா வெளியே போகும்போது பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்ன தன்னோட அம்மா தங்கிட்ட ஜூஸ்லாம் கேட்டாங்களே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அம்மாவை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த கோபியோ கரெக்டா ராதிகாவோட பின்னாடி ஈஸ்வரி போகிறத பார்த்தது மட்டும் இல்லாம உடனடி அவங்களுமே ஈஸ்வரியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஈஸ்வரியோ போயிட்டு இருக்க ராதிகாவை செம்ம கோபத்தோட தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம நில்லு, என்ன நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து என் குடும்பத்தை செதைச்சதெல்லாம் போதாதா, மறுபடியும் எதுக்காக கோபி கூட இப்படி வலிஞ்சு வந்து பேசிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் மேல நீ பாக்கியாவை யூஸ் பண்ணி மறுபடியுமே கோபி கூட சேர்ந்தலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்க பாரு அந்த மாதிரி ஒரு கனவு இருந்தா இதை இப்பவே மறந்துரு, அப்படி மட்டும் ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும், ஏன்னா நீ கோபியை டிவோர்ஸ் பண்றதுக்கான மெயின் காரணமே நான் தானே, அன்னைக்கு நைட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசின பேச்சுக்காக தானே நீ அடுத்த நாளே கோபியை இதே வீட்டுல தனியா விட்டுட்டு கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேச. ஆனா ராதிகாவோ இங்க பாருங்க மறுபடியும் என்கிட்ட வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, அன்னைக்கு நீங்க பேசினது எனக்கு ஒரு விதத்துல ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு விதத்துல அதுவும் சரிதான் பட்டுச்சு, அதனாலதான் நான் உங்க பையனை உங்ககிட்டயே விட்டுட்டு போனேன், எல்லாத்துக்கும் மேல நீங்க வயசானவங்களா இருக்கீங்களே, கடைசி காலத்துல நீங்க அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களேன்ற இன்னொரு காரணத்துக்காக தான் நான் என் கோபியை உங்ககிட்ட விட்டுட்டு போனேன், அது மட்டும் இல்லாம இப்ப கூட கோபி என் மேல காதலோட தான் இருக்காங்கன்றத அவங்க என்கிட்ட பேசும்போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் இப்போ கோபி கிட்ட பட்டும் படாமலும் பேசிட்டு போயிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்குமே உங்க மேல அக்கறை இருக்கு, ஏதோ பெரியவங்களா இருக்கீங்களே, கடைசி காலத்துல உங்க பையன் கூட வாழ ஆசைப்படுறீங்களேன்ற இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்க மேல இறக்கம் காட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்க இப்ப
இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். அப்புறம் என் கோபியன்னா எப்பனாலும் கூட்டிட்டு போக தயாரா தான் இருக்கேன். ஏன்னா கோபி நான் எப்ப கூப்பிடுவேன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நான் அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறமா அவங்க என் மேல இருக்க காதலால என் கூட வந்துதான் ஆவாங்க. சோ அவங்க உங்களுக்கு கொடுத்த சத்தியம் எல்லாமே காத்தோட கரைஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோபி ஈஸ்வரி கூடவே இருப்புன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண விஷயத்த பத்தி எல்லாம் ராதிகா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கோபியும், என்ன ராதிகாக்கு இந்த சத்தியத்தை பத்தி எப்படி தெரிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு நைட்டு ஏதோ அம்மா அவகிட்ட பேசினதா வேற சொல்லிட்டு இருக்கா, என்னதான் நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே, இத பத்தி அம்மா கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கரெக்டா ஈஸ்வரியும் ராதிகாவும் பேசிட்டு இருக்க நேரத்துல உள்ள வர இத பார்த்துட்டு ஈஸ்வரி, ஐயோ நம்ம பேசினது எல்லாத்தையுமே கோபி கேட்டுட்டானா என்னன்னு சொல்லிட்டு, என்னடா என்னாச்சு எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்க, ஆனா கோபியோ அவங்க கையில இருந்த ஜூஸை ஈஸ்வரி கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க, மழுப்பாதீங்க, அன்னைக்கு நைட்டு ராதிகா கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க, ராதிகா உங்களாலதான் என்னை விட்டுட்டு போனேன்னு கூட இப்ப சொல்லிட்டு இருக்கா, ஏன் நான் உங்களுக்கு பண்ண சத்தியத்தை கூட ராதிகா சொல்றானா, நீங்க அப்பனா ராதிகா கிட்ட என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா இவ விளையாடிட்டு இருக்கான்னு சொல்ல. ஆனா கோபியோ, அப்புறம் எதுக்காக நீங்க வெளியே வந்து ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்லப்பா ராதிகாவும் மயுவும் எப்படி இருக்காங்கன்றத விசாரிக்க தான் வந்தா, மத்தபடி வேற ஒன்றும் இல்லப்பா, நீ வா நம்ம உள்ள போகலாம், அவதான் ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன்னு சொல்றாள், சரி சரி நீ போ அப்படின்னு ராதிகாவை தரத்த பார்க்க. ஆனா ராதிகாவோ கோபி கிட்ட, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களோட அம்மாவோட செய்யறவோ உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, அது முழுசா தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா அவங்கள ஒட்டு மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியுமே நீங்க பண்ண தப்புக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என் கூடயே வந்து சேர்ந்து வாழ போறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்காம இருக்காதே நல்லதுன்னு தோணுது, ஏன்னா அவங்களோட சுயரூபம் தெரிய வந்தா அவங்கள விட நீங்க தான் அதிகமா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரி கிட்ட உங்களோட சுயரூபத்தை அவங்க கிட்ட தயவு செஞ்சு வெளிப்படுத்திடாதீங்க, ஏன்னா அதனால இப்போ நடந்துட்டு இருக்க நிலைமை எல்லாமே தலைகீழ மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எப்பவும் போலயே ஏதாவது பொய்ய சமாளிச்சுட்டு இந்த விஷயத்துல இருந்து கோபியை மழுப்பி கூட்டிட்டு போங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்கன்னு அங்கேருந்து ஒரு நெருப்பை பற்ற வச்சுட்டு செம்ம கெத்தா கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே ஷாக்கோடையும், ஐயோ இவ என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம பையன் நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு போறாளே, இப்ப என்ன பண்றது, கோபி கேள்வி கேட்டா நான் எப்படி சமாளிப்பேன்னு சொல்லிட்டு கோபியை பார்க்க கோபியும் ராதிகா நினைச்ச மாதிரியே அப்படியே ஈஸ்வரி கிட்ட தாறுமாற கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியோ செம்ம கூலா அதை ஹேண்டில் பண்ற மாதிரி அப்படியே சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பி போக. ஆனா இப்போதைக்கு கோபி இந்த பட ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வீட்டுல போய் இதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாலும் அவங்களோட மனசு கேட்கற மாதிரியே தெரியல. அதனால அவங்க மறுபடியும் அதே விஷயத்த பத்தியே யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உடனடியா ஈஸ்வரி கிட்ட அந்த விஷயத்த பத்தி கேட்க, ஆனா ஈஸ்வரியோ அந்த விஷயத்த சொல்லாம மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால கோபி ரொம்பவே கோபம் அடைஞ்சது மட்டும் இல்லாம, நான் உங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருக்கமா, அதனால தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்க மேல கோபப்பட மாட்டேன், ஏன்னா நீங்க எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தான் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ அதனாலதான், பட் எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா ஈஸ்வரியோ ஆரம்பத்துல என்னதான் கோபியை சமாளிக்க நினைச்சாலும் போக போக சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால, கோபி நான் பண்ணது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட இப்போ நான் இந்த உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிட்டு போன அந்த நைட்டு கரெக்டா அவங்க ராதிகாவை தனியா மீட் பண்ணி இந்த மாதிரி கோபியை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கெஞ்சின விஷயத்தையும், அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க கோபியை மட்டும் விட்டுட்டு போகலன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா அவங்களையும் மையவையும் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தையுமே லைட்லஸ் திக்கி திணறி சொல்ல ஆரம்பிக்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கோபியும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கடுப்பாயிட்டு அவங்களோட அம்மா கிட்ட, நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், அப்பனா நீங்க தான் என்னோட வாழ்க்கையே இப்படி ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்களா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, நான் உண்மையாவே ராதிகா இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்றத நீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, ஆனாலும் எதுக்காக அந்த நிலைமையில கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாம இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணீங்கன்னு கேட்க, ஆனா ஈஸ்வரியோ இது எல்லாமே நான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன், நீ அந்த திமிர் பிடிச்ச அடங்கப்படாரி ராதிகா கூட எல்லாம் இருந்தா கண்டிப்பா சரிப்பட்டு வராது, உன்னால பாக்கிய கூட இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டு கோபி இன்னுமே கோபம் அடைஞ்சது மட்டும் இல்லாம, போதும் நிறுத்துங்கம்மா, இதுக்கப்புறமா என்னோட நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ற தப்பு எல்லாத்தையுமே என்னால பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதனால ஈஸ்வரியும் இப்ப கோபியை நம்ம எப்படிதான் சமாளிக்க போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படினாலும் ஈஸ்வரி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அது கோபிக்கு தெரிஞ்சிருக்கு. சோ கோபி இதுக்கப்புறமா ஈஸ்வரிய மன்னிப்பாங்களா, அப்படி இல்லைன்னா ஈஸ்வரி பண்ண கேவலமான விஷயத்துக்கான சரியான தண்டனையை கொடுப்பாங்களா இல்லையா, உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.